அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நெருக்கடிகள் தொடர்ந்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சியில் 1000 பிறை பூங்கா முதியோர் மகிழ்விப்பிடத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லை என்று மத்திய அமைச்சர் தெரிவித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. எந்த நிதியையும் தமிழ்நாட்டிற்கு தர முடியாது என்று சொல்லும் உரிமை மத்திய அரசுக்கு கிடையாது என்றார். ஒன்றிய அரசாங்கம் கோஆபரேட்டே பண்ணாமல் அப்புறம் ஃபெடரலிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய போர் குணம் எந்த அளவுக்கும் குறைந்து விடவில்லை. தொடர்ந்து இந்த நிர்பந்தங்களை, இந்த திணிப்புகளை நம் மீது செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.